வெல்கம் டு மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம 8th இங்கிலீஷில் உள்ள டைரக்ட் அண்ட் டைரக்ட் பார்க்க போகிறோம். இது 8th மட்டும் இல்லை, எல்லா டைரக்ட் அண்ட் டைரக்ட்டுக்கும் இதுதான், எல்லா கிளாஸஸ்க்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இதை எப்படி பண்ணுறோங்கிறத தமிழில் விளக்கமாக சொல்ல போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கில் பேஜ் நம்பர் 98 இருக்குது, யூனிட் 1 டேர்ம் 3. ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசன்டட் பை டாக்டர் அமல் ஆரோக்கியம். Interrogative sentences அப்படின்னா கொஷின் சென்டென்சஸ். டைரக்ட் அண்ட் டைரக்ட் ரூல்ஸ். 1. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னாவே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். someone said to someone, கமா, ஓப்பன் இன்வெர்டட் கமாஸ், ஸ்டேட்மெண்ட், க்ளோஸ் இன்வெர்டட் கமாஸ், அதுக்கு முன்னாடி கொஷின் மார்க் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸில் நமக்கு தெரியும். ஸோ இது நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இதை சும்மா நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த ரூல் சொல்ல போகிறேன். therefore இது புதுசு இல்லை உங்களுக்கு. 1. Change said to into asked. Therefore said to அப்படிங்கிறத நம்ம வந்து asked எப்படி எழுத போகிறோம். ராமா said to ராணி அப்படின்னா ராமா asked ராணி, ஏன்னா இது கொஷின் மார்க் இருக்கிறதுனால. நம்பர் 2. remove comma and open inverted commas. Therefore இந்த ராமா said to ராணிக்கு அடுத்து கமா ஓப்பன் இன்வெர்டட் கமாஸ் இருக்கும், அதை எடுத்துட போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த நார்மல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன தேட்டுங்கிற கன்ஜங்ஷன் போடுவோம், இங்கே தேட்டு போடக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இன்சர்ட் கன்ஜங்ஷன். இதில் 2 விதமான கொஷின் இருக்குது. ஒன்று கொஷின் வேர்டு இருக்குது, WH, வேர், வென், வை, ஹூ, ஹவ் அப்படின்னு இருந்ததுன்னா அதே வார்த்தையை அப்படியே கன்ஜங்ஷனாக வச்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? தேர்ஃபார் கன்ஜங்ஷன் வேணும். கமா ஓப்பன் கமாஸ் எடுத்துட்டு அதில் கன்ஜங்ஷன் போடணும். இந்த கன்ஜங்ஷன் கொஷின் வேர்டு உள்ள கொஷினாக இருந்ததுன்னா அதே கொஷின் வேர்டை வச்சுக்க போகிறோம். சரி, கொஷின் வேர்டு இல்லை அப்படின்னா இன்னொரு கொஷின் நம்ம ஊரில் சொல்கிறது எஸ்ஆர் நோ கொஷின் சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் சொல்கிறது அக்ஸிலியரி கொஷின். அக்ஸிலியரி கொஷின் அக்ஸிலியரி வேர்பில் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கும் நம்ம ஒரு கன்ஜங்ஷன் போடணும். அந்த கன்ஜங்ஷன் இஃப் அப்படின்னு நம்ம போட போகிறோம். எஸ் சார், இஃப் வெதர் போடக்கூடாது, ஆனால் இஃப் 2 எழுத்துல இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன், அவ்வளோதான் நான். ஓகே. 4. யூஸ் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் பேட்டர்ன். therefore கொஷினில் வரும்போது நீங்கள் தெரியும், கொஷினோட பேட்டர்ன் வந்துட்டு ஆக்ஸிலியரி வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப். do you play அப்படின்னு தான் இருக்கும். am I writing அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இன்டெரக்ட் ஸ்பீச்சில் அந்த am I writing எழுதக்கூடாது, I am writing அப்படின்னு எழுதி am வாஸாக மாற்றி I was writing, ஐக்கு பதிலாக ப்ரொனவுன் மாற்றி, அதெல்லாம் உங்களுக்கு ரூல் தெரியும் உங்களுக்கு. therefore விஷயம் என்னன்னாக்கா, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் மாற்றும் போது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை நம்ம வந்துக்கிட்டு அசர்ட்டிவ் சென்டென்ஸாக ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம மாற்றிடணும். சப்ஜெக்ட், ஆக்ஸிலியரி வேர்ப், மெயின் வேர்ப் அப்படிங்கிற பேட்டர்னில். ஓகே. நம்பர் 5. இது போக வேற என்ன இருக்குது? ப்ரெசென்ட்னா பாஸ்டா மாற்று, ப்ரெசென்ட் கண்டினியூஸ்னா பாஸ்ட் கண்டினியூஸை மாற்று, ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்று, வில்லுனா உட்டா மாற்று, கேனுனா குட்டா மூத்து, இதெல்லாம் நார்மல் ரூல்ஸ். தட்ஃபோர் அதை அப்படியே வச்சுக்கிறேன் நான். இன்னொன்று ப்ரொனவுன் சேஞ்சஸ். தட்ஃபோர் வெளியே இருக்கிறது ஐ செட் டு யூனாக்க அந்த யூங்கிறது உள்ளார யாரை குறிக்குது. ராமா செட் டு ராணி அப்படின்னாக்க உள்ளார வந்துட்டு ஹீன்னு சொல்கிறது யாரை குறிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ரூலை வந்துட்டு அப்ஸ்ட்ராக்டாக காற்றுல படிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. இப்போ நம்ம போய் ஒன்றா பண்ண போகிறோம். Shall we do that? ஓகே. Interrogative sentences. 1. A. Change the following into indirect speech. It is on page number 98 of 8th standard book. 1. What do you want? He said to her. Interrogative sentence. He said, comma, open inverted commas, how is your father? Close inverted commas. Interrogative sentence. Are you coming home with me? Question mark. Interrogative sentence. The poor man exclaimed, will none of you help me? Interrogative sentence. Don't you know the way home? I asked I. Interrogative sentence. Now, 1. Poma. 1. What do you want? He said to her. He said to her. இதை அப்படியே வச்சுக்க போகிறோம். அந்த he said to முன்னிக்க சொன்ன said to asked மாற்றிட்டோமா? He asked her. ஓகே. கொஷின் என்னது? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், கமா ஓப்பன் கமாஸ் எடுத்தாச்சு. வாட் டு யூ வாண்ட்டுங்கிறது சென்டென்ஸ். இதில் வாட் கொஷின், தேர்ஃபோர் வாட்டுங்கிற வார்த்தை தான் நம்ம கன்ஜங்ஷனாக வரப்போ, தேர்ஃபோர் வாட். ஓகே. இப்போ என்ன இருக்குது? டூ வாண்ட்டுங்கிறது வேர்பு, யூங்கிறது சப்ஜெக்ட். இப்போ ஹீ செட் டு ஹர், அவன் அவள்கிட்ட சொன்னான். அப்போ யூங்கிறது யாரை குறிக்குது? அந்த பொண்ணை குறிக்குது. தேர்ஃபோர் வாட் ஷீ. இந்த டூ வாண்ட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? டூ வாண்ட்டுங்கிறது வாண்ட்டு, அதுக்கு பாஸ்ட் ப்ரெசென்ட். தேர்ஃபோர் ப்ரெசென்ட்டை பாஸ்டாக மாற்றா வாண்டட். தேர்ஃபோர் she asked her what she wanted. ஓகேயா?
அடுத்தது ட்ரை பண்ணிடுறீங்களா? எழுதுவோமா? பாப்போமா? ஓகே. He said, he asked. How? Question word, therefore injunction. Is your father? இந்த இஸ் அப்புறம் போயிடும். யுவர் ஃபாதர்ங்கிறது சப்ஜெக்ட். தேர்ஃபோர் யுவர் ஃபாதர் பிகம்ஸ் யாரோட அப்பா, அவளோட அப்பா அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இங்கே வந்து சென்டென்ஸில் யாருன்ற தேர்ஃபோர் ஹெர் ஃபாதர், அவ அப்படின்னு வச்சுட்டு ஹெர் ஃபாதர்னு வச்சுக்கிறேன் நான். ஹெர் ஃபாதர் வாஸ். நம்பர் 3. ஐ யூ கம்மிங் ஹோம் வித் மீ? ஹீ ஆஸ்க்ட். என்ன வரும்? எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? ஓகே. ஹீ ஆஸ்க்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இது ஆர் யூ கம்மிங் ஹோம்ங்கிறது வந்துக்கிட்டு ஆக்சிலரி கொஷின். தேர்ஃபோர் இஃப்ங்கிற கன்ஜங்ஷனை போட்டேன். ஆர் யூ கம்மிங்கில் வந்து யூங்கிறது வந்து சப்ஜெக்ட், யூவை வெளியே எடுத்துட்டேன். ஆனால் இங்கே ஹீ ஆஸ்க்டு ஹெர்னு நானாக வச்சுக்கிட்டேன். தேர்ஃபோர் அந்த ஹெர்ருக்கு பதிலாக இங்கே ஷீ, யூ வந்து ஷீவா மாறிடுது. ஷீ ஆர் கம்மிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், அது பாஸ்ட் கண்டினியூவஸாக மாறணும். தேர்ஃபோர் ஷீக்கு வாஸ் கம்மிங், தேர்ஃபோர் ஹோம் வித் மீ. இது மீங்கிறது ஹீ குறிக்கிறது, தேர்ஃபோர் ஹிம் அப்படின்னு மாற்றிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். The poor man exclaimed, will none of you help me? எழுதிட்டீங்களா? செக் பண்ணலாமா? The poor man, I exclaimed அப்படியே வச்சுக்கிறேன். ஆஸ்க்ட் பண்ணால் தப்பு இல்லை. இது வில் அப்படின்னு ஆரம்பிக்குது. தேர்ஃபோர் ஆக்சிலரி கொஷின். தேர்ஃபோர் இஃப்ங்கிறது கன்ஜங்ஷனாக போட்டுக்கிட்டேன். நன் ஆஃப் யூ அப்படிங்கிறது தான் வேர்பு. தேர்ஃபோர் நன் ஆஃப் யூ அப்படிங்கிறது நன் ஆஃப் யூன்னு வச்சுக்கலாம். நன் ஆஃப் யூன்னு வச்சுட்டோம்னாக்கா இது சப்ஜெக்ட் நன் ஆஃப் யூ. வில் ஹெல்ப். இப்போ யார்கிட்ட கேட்டான் அப்படின்னாக்கோ அவங்கள்ட்ட கேட்டான். தேர்ஃபோர் நன் ஆஃப் யூங்கிறது நன் ஆஃப் தெம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு வச்சுட்டான். இல்லை, நம்மளை சேர்த்து வச்சிட்டோம்னா அது அஸ்ன்னு மாறணும். இங்கே நம்ம வந்துட்டு வேற யாரோ தேர்ட் பர்சனாக வச்சுக்கிறோம். தேர்ஃபோர் நன் ஆஃப் தெம். ஒரு வில் ஹெல்ப் அப்படிங்கிறது வுட் ஹெல்ப்பாக மாறும். உங்களுக்கு தெரியும் வுட் ஹெல்ப் யாருக்கு? அந்த புவர் மேனுக்கு. தேர்ஃபோர் மீங்கிறது ஹிம்மா மாறிடும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். டோன்ட் யூ நோ த வே ஹோம்? ஆஸ்க்ட் ஐ. யார் கேட்டது? நான் கேட்டேன். ஐ ஆஸ்க்ட். ஆரம்பமா? செக் பண்ணலாமா? ஐ ஆஸ்க்ட். டோன்ட் யூ கம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இது என்னது? ஆக்சிலரி கொஷின். தேர்ஃபோர் இஃப்ங்கிற கன்ஜங்ஷன். ஆஸ்க்ட் ஐ, நான் என்கிட்ட கேட்குறான்னு நான் வச்சுக்கிறேன் நான். தேர்ஃபோர் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். தேர்ஃபோர் அது பாஸ்டாக மாறணும். தேர்ஃபோர் டிட் நோ. இஃப் ஐ டிட் நாட் நோ த வே ஹோம், இல்லை வச்சுக்கலாம் இஃப் ஷீ டிட் நாட் நோ த வே ஹோம், இஃப் ஹீ, ஏன்னா யார்கிட்ட கேட்குறான்னு தெரியாதனால அது எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோதான். மீதியை அடுத்ததில் பார்ப்போமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மெஜல் அண்ட் மெஜல் அகாடமி. அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வரும். தேங்க்யூ.